அனைவருக்கும் திருப்பசு அஷ்டோ சார்பாக இனிய வணக்கங்கள். 2024 ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கும்போது, அதற்கு முன்னாடி கோச்சார கிரக நிலைகள் அப்படின்னு செய்யும்போது, ரிஷபத்தில் புதன், குரு, சுக்கிரன், சூரிய பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சந்திரன், ராகு, செவ்வாயும் இந்த சேர்க்கையிலேயே ஜூன் மாதம் பிறப்பு இருக்குது. இந்த பிறப்பு சிம்ம ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எதிரிகள் யார் அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதனால் வரைய சிக்கல்கள் சில பேர் ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட தெரியாமல் நம்மளுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நமக்கு சூழ்ச்சி பண்ண எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வில் யாராச்சும் எழுதுனா அதில் வெற்றிகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். எதையும் சமாளிக்கிற பக்குவமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் கொஞ்சம் அடிகள், இனிமேல் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டம் மிகுந்த மாதம்னா உறுதியாக நாம் இந்த மாதத்தை சிம்மராசிக்கு சொல்லிடலாம். வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலைகளும், ஏற்கனவே வேலை இருந்தவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரப்போகுது. அதை எடுத்து திறன்பட செய்து அதில் வெற்றியை காண்ற மாதமாகவே இந்த ஜூன் மாதம் சிம்மராசிக்கு இருக்க போகுது. சுயதொழில் மேன்மை உண்டு. ஏன்னா ராசி அதிபதியே உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் தொழில் ஸ்தானத்துலேயும் அதுக்கடுத்து லாபஸ்தானத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக சுயதொழில் ஒரு நல்ல லாபம் இருக்குது. குடும்பத்தில் இதனால் வரை இருந்த சிக்கல், ஏன்னா கண்டச்சனியாக இருந்து 7ஆம் வீட்டிலேயே சனி பகவான் இருந்து ராசியை பார்த்துட்டு குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதம் இறுதியில் இருந்த படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். நவம்பருக்குள்ளே அனைத்து பிரச்சனையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த தொழில் யாரெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்துகிற மாதமாக இருக்கும். அப்போ இதில் இப்போ கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கிறனால, ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறனால, ஆயுள் குற்றங்கிறனால பயணங்கள் செய்யும்போது சற்று கவனமாக இருக்கணும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அது பிஸ்னஸாக இருக்கலாம், லேண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை வீடு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது அதில் சற்று கவனமாக இருந்தால் மட்டும் நமக்கு இந்த மாதம் போதும். உங்களுக்கான பரிகாரம் ஷார்ட்ஸ் வீடியோவில் 26ஆம் தேதிக்கு மேலே படங்களாக பதிவிடப்படும், அதை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கும் ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு இதனால் வரை இருந்த மனக்குழப்பம், அதே சமயம் மனசில் இருந்து ஒரு விரக்தி, அது எல்லாமே மே மாதத்துலேருந்து படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அதே தான் இந்த மாதமும் உங்களுக்கு தொடரப்போகுது. ஸோ மனக்குழப்பங்கள் விலகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிறு தூர பயணங்கள் ஏற்படும். நிச்சயமாக ஆதாயமான பயணங்களாக தான் இருக்கும். தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிக வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. இதனால் வரைக்கும் வேலை ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் விலகி வேலையில் ரொம்ப இன்வால்வ் ஆகி நல்ல கவனம் செலுத்தி அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. அதுக்கான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக் போட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷமான மாதமாகவே இந்த மாதம் இருக்க போகுது. சிலருக்கு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். யாராவது அரசாங்கத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறீங்க, இல்லை அரசாங்கம் மூலிமா ஒரு காரியம் இது நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதோட நல்ல முன்னேற்றம் இருக்குது. புதிய முதலீடுகள் தாராளமாக துணிஞ்சு செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக தான் உருவாக்கி கொடுக்க போகுது. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்க போது. தெளிவான முடிவு நீங்களே எடுப்பீங்க. உங்களுக்கான படிப்புக்கான காலேஜும் கல்லூரிகளும் கிடைக்கும். அப்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. யாருக்காச்சும் உடன் பிறப்புகளுடன் சொத்து பிரச்சனை யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த மாதம் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா அது வில்லங்கள் இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கிறனால அது ஒரு மட்டும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிக முக்கியமாக பாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இரண்டை தவிர மற்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுமே இந்த மாதம் நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரமாக ஷார்ட்ஸ் வீடியோவில் படங்கள் பதிவிடப்படும். 26ஆம் தேதிக்கு மேற்பட்டு அதை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கும் ராசி துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபாரின் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அவங்களுக்கு கரெக்டான மாதம் நாம் இந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபாரின் ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, அதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபாரின் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. குழந்தைங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. மிக முக்கியமாக இதனால் வரைக்கும் குலதெய்வ அனுகிரகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகி குலதெய்வ அனுகிரகம் ஒன்று கிடைச்சாவே போதும், நாம் அனைத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தை வழி உறவு மூலயமா ஆதாயம் இருக்குது. 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த அதாவது மாத பிற்பகுதியில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் ஆதாயம் ஏற்படும். கூட்டு தொழில் நல்ல லாபம் இருக்குது. அப்போது கவனமாக நம்ம இருக்குது, இதில் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ உயர்
அதிகாரி அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளை அனுசரித்து போகணும். அவங்கள எதிர்த்து பேசுகிறது இந்த மாதங்கள் தேவையில்லாத சிக்கலை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். யாரெல்லாம் 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க சற்று கவனமாக இருக்கணும். உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த மாத இறுதியிலேயே ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு படங்கள் பெறும், அதை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு முதல்ல யாரெல்லாம் ஜாப் இல்லாமல் இப்போ வீட்டில் இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்க போகுது. ஸோ வேலை ஒரு நல்ல பிடிச்ச வேலை அமைய போகுது மாத தொடக்கத்திலேயே. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும், வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய இடமாற்றங்கள் வரப்போகுது. அது மூலயமாக பதவி உயர்வு கூட வர வாய்ப்பு இருக்குது. தாராளமாக எடுத்துக்கங்க. இடமாற்றம் வரலாம், இல்லைனா இருக்கிற கம்பெனிலே ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். இன்னொரு பாட்டும் சேர்ந்து பாருங்கிற மாதிரி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்க்ரீஸ் ஆகலாம். பரவாயில்ல, வேலையில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அசௌகரியம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்க போகுது. ஸோ துணிஞ்சு அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. புதிய சுப செலவு செய்கிறதுக்கு கடன் உதவி கிடைக்க போது மிக முக்கியமாக இந்த மாதத்துலேயே. எதிரிகளை வெற்றி கொள்கிற சூழ்நிலை இந்த மாதம் ஆரம்பத்தில் ஏற்பட்டுரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுயதொழில் ஒரு நல்ல லாபம் ஏற்படுற மாதம். அதை மிக முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி யாராச்சும் விருச்சிகராசியிலிருந்து இப்போ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல லாபம் கிடைக்கிற மாதமாகவே ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. அப்போது நம்ம கவனம் எதில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ கணவன் மனைவி உறவிடையே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக உங்களால் இல்லை, 3ஆம் மனிதர்கள் உங்களோட தலையீட்டால் உங்களுக்குள்ளே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஸோ 3ஆம் மனிதர்களை தலையிடுறத குறைச்சிக்க வழியை பாருங்கள். அது ஒன்றே போதும். உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பரிகாரங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் படங்களாக பதிவிடப்படும், அதை பாருங்கள். மிக முக்கியமாக கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்கள் பார்ட்னரை இந்த தடவை எல்லாத்துலேயும் லூஸில் விட்டுறாதீங்க, கண்காணிங்க. ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். சரிங்களா? இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தாவே இந்த நான் சொன்ன 4 ராசிகர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.